ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்டைலில் பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 இல்லை 3 பல்லாரி எடுத்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இந்த பல்லாரியை கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரைக்கும் வதக்கிக்கலாம். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், தக்காளியை நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் எப்படி கட் பண்ணாலும் ஓகே தான். சிறுசாக கட் பண்ணாலும் ஓகே தான், பெருசானாலும் ஓகே தான். பன்னீர் உங்கள் இஷ்டம். பெரிய பீஸாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க, சின்ன பீஸாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமாக தான் கட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்ற வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம இதை எடுத்து வச்சுக்கணும். திரும்பி அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பன்னீரை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் தான். ரொம்ப நேரம் விட்டால் பன்னீர் ரொம்ப டைட் ஆயிரும், ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி. நீங்கள் லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப கரண்டி போட்டு கிண்டிடக்கூடாது. நான் அதனால தான் இந்த சட்டாப்பி எடுத்தேன். இதுனா கொஞ்சம் பெரட்டியோட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இல்லைனா உதிர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், லேசாக கிண்டும் போதே கொஞ்சம் உதிர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கணும். திரும்பி அதே இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த 2 கொஞ்சம் பொரியவும். தக்காளி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சிக்கலாம் அந்த கேப்பில். இப்போ 2 ஏலக்காய், இந்த நம்ம பிரியாணிக்கு போடுவோம்ல, பட்டை, ஏலக்காய், உங்களுக்கு வாசனைக்கு என்னென்ன இருக்கோ போட்டுக்கோங்க. நான் என்கிட்ட இருக்கிறது பட்டை இருந்தது, ஏலக்காய் இருந்தது, லவங்கம் இருந்தது, அதனால் அதை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டிலேயே மொத்தமாக அரைச்சி வச்சுப்பேன். அதை கொஞ்சம் அந்த எண்ணெயில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ தக்காளி நம்ம 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம நல்லா அரைச்சிக்கிடலாம். அரைச்ச தக்காளி அதில் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த டைமிங்கில் கொஞ்சம் வேணாலும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதே ஜாரில் திரும்பி நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருந்தீங்களா, கொஞ்சம் ஆறவும் அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன், சின்ன குட்டி ஸ்பூன் தான் என்னோடது, அதுக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கரம் மசாலா சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் பொடி, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். பன்னீருக்கு மசாலாலாம் ரொம்ப தேவைப்படாது. கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணும் அதிகமாக அப்படின்னா நீங்கள் மிளகாய் பொடியை கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த பொடியையும் போட்டு அந்த தக்காளி கூட சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நமக்கே அந்த இது தெரியும், நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிருச்சு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் உள்ளே ஊற்றி நல்லா கிண்டிடுங்க. கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ஸ்லோவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு 2 நிமிஷம். அப்புறம் தயிர் சேர்க்கணும். தயிர் ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நான் வீட்டிலேயே தயிர் ஊற்றிருந்தேன், ஆனால் புளிக்காத தயிராக இருந்தது, அதனால் நான் கூட கொஞ்சமே சேர்த்துட்டேன். பன்னீருக்கு தயிர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். தயிர் ஊற்றியும் பண்ணலாம், பால் ஊற்றி பண்ணலாம், ஒரு சிலர் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி பண்ணுவாங்க. கொஞ்சம் இங்கே நார்த் இந்தியாவில் அதிகமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி பண்ணுவாங்க. கொஞ்சம் உரப்பும் இல்லாமல் இனிப்பும் இல்லாமல் ஒரு மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளிச்ச தயிராக இருந்தால் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, வேணால் நம்ம ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் எண்ணெய் பிரிகிறதுக்காக விடுவோம். அதனால கொஞ்சம் அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சம் எண்ணெய் மூடி வச்சுருங்க. அந்த கொதிக்கும் போது லேசாக மேலே மல்லித்தழை தூவி விட்ருங்க. ஏன்னா அப்படின்னா தான் அந்த மல்லித்தழையை நல்லா கொதிக்கும் போது போட்டோம் அப்படின்னா நல்லா அந்த கொதியோடு சேர்ந்து ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். நான் ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றலை. இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்குறேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வந்துருச்சு. இந்த டைமிங்கில் நம்ம பன்னீரை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப கிண்ட வேண்டாம்.
சும்மா லேசாக 2 கிண்டு கிண்டி நம்ம வீட்டில் செய்கிறதுனால நான் ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றலை, மீடியமாக தான் ஊற்றி நமக்கு எவ்வளோ தேவையோ லைட்டாக ஊற்றி செஞ்சேன். உரப்பு மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் பன்னீர் கிரேவி. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் பாய். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்